இப்போ விடிய 7 மணி ஆகுது. எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நுவரெலியாவில் நிற்கிறேன். நுவரெலியாவில் வந்து எங்களோட இது கோஸ்ட் ரைட் நடக்கிற அந்த இடத்துல நிற்கிறேன். பாருங்கள் எவ்வளோ குதிரைகள், அது இது உண்மையான குதிரையான தெரியல, அந்த குதிரைகள் வந்து எவ்வளோ மேய்ஞ்சி ஓடிக்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாக்கிங் எல்லாம் போயிடும். அந்த இடத்துல வந்து குதிரைகள் எல்லாம் வந்து மேய்ஞ்சி ஓடிக்குது. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இந்த பெரிய மரங்கள், அதோட வந்து இதில் இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் பார்க்க சும்மா எப்படி சொல்கிறது, வெளிநாடு மாதிரி தான் இருக்குது. நான் மார்னிங் ஒரு வாக் கொண்டு வந்தேன். நான் நேற்று அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள். ரம்புக்கலை என்ற இடத்துல வந்து என்ன மாதிரியான மண் சரிவு, எத்தனை உயிர்களை இழந்து மக்கள் என்ன சொல்கிறது, அந்த ஒரு கவலைக்குரிய விஷயத்தை பார்த்துருப்பீங்கள். உண்மையாகவே என்னென்னு சொல்கிறது, இயற்கையோட யாருமே சண்டை போட முடியாது. எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இயற்கைன்றது எப்போ வரும் போகும்ன்றது யாராலையுமே கணக்கு போடவே முடியாத ஒரு விஷயம். இப்போ வெளிக்கிட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பதுளை மாவட்டத்துக்கு. 55 கிலோமீட்டர் பதுளை மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இல்லை, ஒரு 4 வாகனம் தான் நிற்கிது. டூரிசம்ன்ற விஷயம் வந்து நுவரெலியாவில் இப்போதைக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு பார்த்து தான் நீங்கள் வரணும். ஏன்னா சேஃபே இல்லை, பாதை எதுவுமே சேஃப் இல்லை, எல்லா இடமே பாதை உடைஞ்சு தான் கிடக்கு. அதெல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து வரணும். இந்த கிரிகோரி பார்க் வந்து ஆட்களே இல்லாமல் வெறிச்சோடி பேர் இருக்குது. ஒரு 10-15 பேர் தான் இருக்குது. பரவாயில்லை, இன்னும் குயிக்காக பேக்கப் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னாண்டா ரோட்டுகள் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. மழை எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாமே பார்த்து கொண்டிருக்க பிக்கப் ஆயிரும். அந்த இடங்கள்லேயும் வீடுகள், லயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் மண் சரிவுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, பார்க்க தெரியும். இந்த இடங்களில் பாருங்கள் நல்ல வடிவான வீடுகள் அதெல்லாம் கட்டியிருக்கு. அந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த பனி மூட்டமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அது வேர்ல்டன் அந்த இடம் நினைக்கிறேன், ஹாட் பிளைன்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்களோட சீதா எலியா அம்மன் கோயில். இந்த இடத்துலையுமே வந்து பாருங்கள் ஆட்கள் வந்திருக்கிறேன். டூரிசம் தான் மெயினாக வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்தியன்ஸ் கூட இந்தியன்ஸ் தான் இருக்கேன் இதில். இந்த பதுளை ரோட்டில் வந்து பாருங்கள் இந்த கல்லுகள் வந்து கரைக்கி கொடுத்துருக்கு, இந்த ஃபென்ஸ் மாதிரி. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம், மண் சரிவை தடுக்கிறதுக்கு. இந்த இப்படி செஞ்சுருந்தால் நிறைய மண் சரிவுகளை தடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஆனால் நிறைய செலவாகும். ஆனால் நல்லா வடிவாக செஞ்சுருக்கேன் இந்த இடத்துல எல்லாம் தான். இந்த செய்யாத இடத்துல பாருங்கள் இப்படி பிளந்து ஒட்டி கிடக்கண்டு. இந்த ஹக்கலை பார்க்கும் வந்து பூட்டி இருக்கிறதா வந்து நான் நியூஸில் பார்த்தேன் நான். ஆனால் இப்போ ஆக்களே இல்லை, எனக்கு தெரிஞ்சு பூட்டி தான் இருக்க நினைக்கிறேன். முன்னுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாதை உடைஞ்சி போயிட்டு ரோட்டு வந்து அப்படியே உள்ளே போயிட்டுது. வாகனங்களை பார்த்தா முடியும். இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக பாதை 2 அடிக்குள்ளே இறங்கிட்டுது. நாங்கள் தண்ணி அரிச்சோ இல்லை என்னவோ தெரியல, உள்ளே இறங்கிட்டுது. பாதை க்ளோஸ்லான்றதுக்கு இப்போ ஆக்களை அலோவ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. இந்த இடத்துல ரோட்டையே காணையில் அப்படியே கொண்டு போயிட்டுது. இந்த அப்படியே ஃபுல்லாக அரிச்சு இந்த புது நீர்வீழ்ச்சியை உருவாயிட்டு இந்த இடத்துல. கடவுள், இது என்னடாப்பா புது நீர்வீழ்ச்சி ஒன்று உருவாயிருக்கு. இதில் மதுரை ரோட்டில் புது நீர்வீழ்ச்சி ஒன்று உருவாயிருக்கு. இதை அரிப்படுத்து அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே கல்லுகள் எப்படிப்பட்ட கல்லுகள், கடைகள், இதில் இந்த வீடுகள் ஒன்றுமே இல்லை. ஏன்டா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்திருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. இந்த உயரத்துலலாம் வீடு கட்டி வாழ்க்கை நடத்துகிறாங்க. எங்கள் இடத்துல எவ்வளவோ காணி இருக்குது, அங்கே வந்து வடிவாக வாழ்க்கை நடத்தலாம். இவ்வளோ இடத்துலேருந்து என்ன செய்யறாங்களோ தெரியல கடவுளே. இதில் வந்து பாருங்கள் அந்த வீட்டை எப்படின்னு சொல்லி, கடவுளே என்ன மாதிரி ஒரு மண் சரிவு. அந்த வீடே இல்லை, அந்த வீடு கம்ப்ளீட்டாக இல்லை. ஓஹோ, இந்த இடத்துலையும் பாரிய சரிவு அங்கே மேலே இருந்து வந்திருக்கு. இந்த இடம் வந்து விட வடிவாக இருக்குமே, செம்மையாக இருக்குது.
2 பக்கம் மலைகள், அதுக்கு நடுவில் ஒரு பாதை. அதை பார்க்கக்குள்ளேயே என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது. அதை பாருங்கள், மண் செறிஞ்சிருக்கு. உண்மையாகவே என்ன சொல்கிறது, இப்படியான ஒரு வடிவான நாடு தான் கிடையாது இலங்கை. இந்த ஒரு அனர்த்தத்தால் ஃபுல்லாகவே இதாகிட்டுது. இதில் ஒரு கடையில் வந்து ஃபுல்லாகவே பூக்கண்டுகள் இருக்குது. பார்க்க ஒரு இடத்துல நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துனாங்க. அப்போ இதில் பூக்கண்டுகள் இருந்தால் சும்மா பார்ப்பட்டு வந்தேன். சின்னனா ஒரு மழை பெஞ்சு அந்த இடங்கள்லாம் அந்த பனி மூட்டங்கள் தெரிகிறது நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிஏ வாகனங்கள் எங்களோட இந்த ரோட்டில் விழுந்த மண் சரிவுகளை துப்புரவாக்குறதுக்கு இதாக தெரிகிறாங்க. உண்மையாகவே பார்க்க ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பான வேலையை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பைக்கில். வந்து இந்த இடத்துல எங்கள் இடத்துலேருந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, குறைவு. முன்னுக்கு வந்து மழை பெஞ்சதால் வந்து இந்த பனி மூட்டங்கள், இந்த மிஸ்ட் இருக்குது, மிஸ்டா இல்லாட்டிக்கு ஃபொக்கானு தெரியல இருக்குது. இந்த பனி புகாரதுகள் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. அதை விட நுரலியிலேருந்து வெளிக்கிட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த குளிர்ன்ற விஷயம் குறையவே இல்லை. அப்படி ஒரு குளிர். இந்த உண்மையாகவே சொல்ல முடியாத குளிர். அதோட வந்து எங்களோட அரசாங்கத்தின் அந்த பொது போக்குவரத்து சேவைகளும் வந்து தாராளமாகவே இருக்குது. எங்கே பதுல்லையிலேருந்து நுரலியாலேருந்து பதுலில் வரதாக இருக்கட்டும், ஹேலியில் இல்லாட்டிக்கு நுரலியாலேருந்து கேண்டி எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க பாதை எல்லாமே. அப்படி மலை, இந்த மாதிரிலாம் விழ சான்ஸே இல்லை. ஏன்னு சொன்னால் தனி கல் மலைன்றதால விழுறக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதில் மேலே அப்படி தையல் தோட்டம் எல்லாம் இருக்குது. இங்கால இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மலைகள் வந்து என்ன சொல்கிற அழிவுகள் பெரிதளவில் இல்லை, குறைவாக தான் இருக்குது. இந்த மலையெல்லாம் வந்து அப்படி தனி சொலிட் கல் மலை. எந்த பெரிய மழை வந்தாலும் மழை வந்தாலும் அழிய வாய்ப்புகளே இல்லை. இதில் இந்த ஐயா பாருங்க, இப்படி கேஸ் ஊற்றி கொண்டு போகிறார் ரெண்டு கடவுளே. அதுவும் ஒரு வழுக்கிற ரோட்டில், ஒரு மலையில் மாட்டுப்பட்டு நிற்கிற மடையில். இந்த இடத்துல வந்து நிறைய வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்டை நான் பார்த்து போனேன். நான் யாராச்சும் பிரேக் அடிக்காமல் போகிறாங்களான்னு பார்த்து நான். ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே வந்து லைட்டாக பிரேக் அடிக்கணும் போகிறாங்க. பதுல்ல என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து ஸ்ப்ரிங் வேலி என்று சொல்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதில் போவைக்குள்ளே அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பதுல்லை நகரத்தில் தான் போய்கொண்டிருக்கிறேன். இது வந்து பதுல்லை. எங்கேயுமே வந்து கூடிய அளவு வளமைக்கு எல்லாருமே நார்மலாக வந்துட்டினோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் பதுல்லை இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். பதுல்லை நகரத்தில் போய்கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல மக்கள் வந்து நார்மல் வாழ்க்கைக்கு வந்துட்டினோம். நான் பதுல்லையிலேருந்து போகிற இடம் தான் ஸ்ப்ரிங் வேலி. அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதோட மடல் சீமெண்ட் இடத்துக்கும் நாளைக்கு போகிறதா பிளான் பண்ணிக்கிறோம். அங்கேயும் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் வந்து பாருங்கள், பதுல்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. நுவரெலியா பதுல்ல போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நல்ல வடி பார்க்கக்குள்ள. பதுல்லையிலே இருக்கிற மெயின் ரவுண்ட் அது வந்து கடல் லைட்டில் நிற்கிறேன். இதான் அந்த பதுல்ல கடல் லைட். இதால் தான் போகணும். நாங்கள் மகியங்கனை போகணும். போனால் அப்படியே வவுனியா போகலாம். பதுல்ல டவுன்லேயும் ஒரு கோயில் இருக்குது, ஒரு வடிவான கோயில் ஒன்று இருக்குது. இது பதுல்ல நாங்கள் லோவர் ஸ்ட்ரீட்னு சொல்கிற ரோட்டில் போய் கொண்டுக்கிறோம் பதுல்ல டவுனில். இதுவும் ஒரு பெரிய டவுன் தான் பதுல்ல டவுன். சும்மா நிற்கிற மாதிரி சின்ன டவுனே இல்லை. எத்தனை இங்கே வந்து இது இருக்குண்ணே, கிளாக் டவர் இருக்குது. அதுலேயே உண்டு இதுலேயே உண்டு.